தமிழ்நாட்டில் கல்வி இணை செயல்பாடுகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற 40 அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி சுற்றுலாவிற்காக நேற்று இரவு மலேசியா புறப்பட்டு சென்றனர். தமிழுக்கு வணக்கம். என் பேரு ஷே தமனா ரோஷினி. நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். கடந்த வருடம் நடைபெற்ற தமிழ் இலக்கிய மன்ற பேச்சு போட்டியில் நான் மாநில அளவில் முதலிடம் பெற்றேன். அதற்காக இந்த வருடம் வெளிநாடு கல்வி சுற்றுலா மலேசியாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு மலேசியா செல்ல பன்னாட்டு விமான நிலையம் சென்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் அரசு பள்ளி மாணவர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, இது பெருமையின் அடையாளம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண இலக்கிய மன்றம் லிட்ரரி கிளப் காம்படிஷன்ஸில் இங்கிலீஷ் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற காம்படிஷனில் நான் ஸ்கூல் லெவலில் வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணி இப்போ ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ் வாங்கினதால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மலேசியா சுற்றுலாவுக்கு என்னை செலக்ட் பண்ணி இப்போ நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். இந்த மலேசியா ட்ரிப்புக்கு எப்படி செலக்ட் ஆகின்னு பார்த்தீங்கன்னா வானில் மன்றம்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்ஸ் காம்படிஷன் மூலிமா செலக்ட் ஆயிருந்தேன். தோழர் வணக்கம். சொல்லுங்க. எனக்கு நியூஸ் பார்த்தீங்களா தோழர், அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் அரசாங்கமே ஃபாரின் கூட்டிட்டு போகுது. ஆமா மலேசியா கூட்டிட்டு போறதா பார்த்தேன், செய்தி பார்த்தேன். விமானத்துல கூட்டிட்டு போறாங்கன்னு பார்த்தேன். அதுக்கு ஒரே பயங்கர உற்சாகமா மகிழ்ச்சி தெரிவிச்சுட்டு அந்த குழந்தைங்களாம் கையாட்டிட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. உலகத்தையும் கற்றுத்தரதுங்கிறது தான் இதனுடைய அடுத்த கட்ட நோக்கமா இருக்கு. உலக தரம் வாய்ந்த அறிவை புகட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுதுன்னு பாருங்க தோழர். இப்படி எல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கிறப்போ, ஆனா வெளியில எதிர்கட்சிகள் நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ டாஸ்மார்க் விற்பனைக்காக மட்டுமே இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த அரசாங்கம் அதுலயும் மட்டுமே கவனம் செலுத்துற மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்தியாவிலேயே மதுவால் அதிகமான வருவாய் ஈட்டுகிற மாநிலம்னு சொல்லி உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லாம் சொல்றாங்க. அங்கெல்லாம் பிஜேபி கூட்டணி தான், பிஜேபி தான் ஆளுது. ஆனா இன்னைக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பாஜகங்கிற பேர்ல டாஸ்மாக் சம்பந்தமா இந்த அரசாங்கத்து மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு சூரட்டி ஓட்டி இருக்காங்க. அதுதான் சொல்றேன். ஆனா இந்த அரசாங்கம் எவ்வளவு ஒரு தொலைநோக்கோட செயல்படுதுங்க அப்படிங்கிறது இந்த மாணவர்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறது நம்ம வீட்டு குழந்தைகள் தோழறவங்க, நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்டு குழந்தைகள் தான். அது சாதாரண குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு விமான பயணம் ஒண்ணு, வெளிநாட்டு அனுபவம் ஒண்ணு, நேரடியான ஒரு கல்வி. ஆமா தோழர். எப்ப இருந்து தோழர் இந்த திட்டம் இருக்குதுங்க தோழர்? இப்ப இந்த அரசு திராவிட மாடல் அரசு அமைந்ததற்கு பிறகு கல்வித்துறையில ஒவ்வொரு மாற்றமா இவங்க கொண்டு வந்து அந்த மாணவர்களை விமான பயணம் மட்டுமே செய்ய வச்சாங்க. சில பேர்த்த உள்நாட்டுக்குள்ளேயே விமானத்துல கூட்டிட்டு போனாங்க. பள்ளிக்கூட அரசு பள்ளி மாணவர்களுக்கும் எல்லாம் இருக்கும், எல்லாம் தெரியுங்கிறதா. இப்ப நடுவில் கூட ஒரு நிகழ்ச்சியில ஜப்பான் மொழியில நன்றி சொல்ல ஒரு குழந்தை. இப்படி மாணவர்களை தரப்படுத்துறதுல, மாணவர்களை கல்வியிலையும் அறிவியலையும் தரத்திலையும் உயர்த்துறதுல இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமா, தமிழ்நாட்டு குழந்தைகளை உலக தரத்துக்கு உயர்த்துவது திராவிட மாடல் அரசுடைய நோக்கம். அரசாங்கத்துக்கு இதயம் இருக்குங்கிறது எப்படி காட்டும்? வெறும் நிர்வாகம் மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு, அதுக்கு ஒரு சோல் இருக்கு. அப்ப அதுதான் வெல்ஃபேர்.